வணக்கம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 1 ஷெட்யூலில் சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நமக்கு கடைசி நாள் ஏற்கனவே சொன்னது வந்து ஆகஸ்ட் 19 ஈவினிங் 5 o'clock அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 20 ஈவினிங் 5 o'clock சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 21, ஏற்கனவே 20 இருந்தது 21 ஆகுது. ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 22. ஏற்கனவே ரிசல்ட் பப்ளிகேஷன் வந்து 21 இருந்தது, இப்போ 22 ஆகஸ்ட் 22 மாறி இருக்குது. பட் த டவுன்லோடிங் த அலாட்மெண்ட் ஆர்டர் அண்டு ஜாயினிங் இன் த காலேஜ் அந்த ஷெட்யூலில் எதுவும் மாற்றம் இல்லை. பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் கேன் டவுன்லோட் தியர் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் 22 ஆகஸ்ட் டில் 28 ஆகஸ்ட் 2026 12 noon. அதே மாதிரி லாஸ்ட் reporting date of counseling for தமிழ்நாடு ரவுண்ட் 1 இஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 ஆகஸ்ட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த கடைசி 2 தேதியில் எந்த மாற்றமும் இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட்டில் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. 19ஆம் தேதி 20 ஆகிருக்கு. அதே மாதிரி ரிசல்ட் பப்ளிகேஷன் 21ஆம் தேதியாக இருந்து 22 ஆகிருக்கு. மற்றபடி பின்னாடி வந்த நாட்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் பண்ணி முடிக்காதவங்க சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருங்க. இன்றைக்கி தேதி 18, இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. நாளைக்கு முடிய வேண்டியது, நாளை மறுநாள் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாளைக்கே முடிச்சுருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.